Hi friends, welcome to abishashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட்டான மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வர இருக்கு. கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீடுகளில் இதை செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா abishashtagக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு குறைவான பொருட்களே நமக்கு தேவைப்படும். நான் இதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா திக் பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணும்போது தான் கட்டிகள் இல்லாமல் நமக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சி கிடைக்கும். இதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் இன்றைக்கி கலருக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பூந்தி கரண்டி என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல் உள்ள பூந்தி கரண்டி தான் இருக்குது. இது இல்லைன்னா நம்ம பூரியெல்லாம் சுட்டு எடுக்கிற இந்த பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு குட்டியான ஹோல் உள்ள பூந்தி கரண்டி தான் நமக்கு தேவைப்படும். அதுக்காக நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இதில் சின்னதாக ஹோல் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் பால் கவர்ஸ் அதில் எல்லாம் மாவை ஃபில் பண்ணிவிட்டு சின்னதாக ஹோல் போட்டு அதையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி பெரிய பூந்தி கரண்டியில் தான் நான் சுட போகிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ட்ராப் மாவு இதில் போட்டதுமே எழும்பி வரணும், கீழே செட்டில் ஆகக்கூடாது. அப்படி நல்லா சூடானதுக்கு பிறகு இந்த மாதிரி நான் கவரில் ஹோல் போட்டதில் உங்களுக்கு மாவு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குட்டி குட்டி பேர்ல்ஸாக அழகாக விழுந்துச்சு. ஆனால் இந்த பவுல் ஹீட் அடிக்கும்போது கையில் நல்லா சூடுபடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஓங்கி தட்டும் போதும் பெரிய பெரிய பேர்ல்ஸாக தான் நம்ம இதில் கிடச்சிச்சு. ஸோ எப்படின்னாலும் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். அதனால் நான் இன்றைக்கி இந்த பெரிய கரண்டிலேயே இந்த மாதிரி பூந்தியை போட்டு எடுக்க போகிறேன். பூந்தி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆக வேண்டாம். நம்ம கார பூந்தியெல்லாம் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுப்போம். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பூந்தி செய்ய போகிறதுனால ஒரு 75% குக் ஆகி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பூந்திகளை எல்லாம் பொரித்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஆயில் சூடு மாறி இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ராப் இந்த மாதிரி போட்டு மேலே வந்ததுக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பூந்தி கரண்டியுமே நல்லா வாஷ் பண்ணி தொடச்சதுக்கு பிறகு பூந்தி விடுறதுக்காக மாவை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டான பூந்தி கிடைக்கும். இப்போ இதுவுமே அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நேரமாக சொன்னது மாதிரியே தான் ஒரு 70-75% குக் ஆகி இருந்தால் போதும். இப்போது நம்மளோட பூந்தி எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப குட்டியான பேர்ல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு கொஞ்சமாக அடித்து எடுத்துகிட்டு வரேன். இந்த அளவுக்கு அடித்தா போதும், ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம். இப்போது நம்ம அடித்து எடுத்த இந்த பூந்திஸை எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்து வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சுகர் கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். இப்போ நல்லா சுகர் கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பியூர் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நான் சுகருக்கு கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு கூட கலருக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்திஸையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பூந்தி போட்டதுக்கு பிறகு உடனே ஃப்ளேமை ரொம்ப சிம்மில் ஆக்கிடுங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைம்
இதை கரெக்டாக வந்து ஒரு லெவல் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. அப்போந்தான் இதோட சுகர் சிரப் எல்லாம் பூந்தி நல்லா வந்து சோக் பண்ணி நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி மேலே இருக்கிற போர்ஷனை கொஞ்சமாக எடுத்து கையில் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி பாருங்கள். இது அழகாக நின்றுச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. சுகர் சிரப்பு கரெக்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள், இதில் ஒரு ஸ்பூன் கீ வந்து மணத்துக்காக நான் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், அடியில் எந்த சுகர் சிரப்புமே நமக்கு இல்லை. பூந்திஸ் எல்லாம் நல்லா இதை வந்து சோக் பண்ணி உறிஞ்சி எடுத்துருக்கு. இப்போது நம்ம கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது இதை நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டோன்னா ஒரு டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற பூந்திஸையும் நான் இதே மாதிரி லட்டாக உருட்டி வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு கப்பு மாவு எடுத்து செஞ்சதில் ஒரு 15 லட்டு போல் எனக்கு கிடச்சிருந்து. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ஜூஸியான லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா abishashtagக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.